ஜென்ரலாவே எனக்கு லவ் படம் பண்ண பிடிக்கும். ஆனா லவ் படமே நமக்கு வரவும் வராது, கொடுக்கவும் மாட்டாங்க. இப்போ எனக்கு ப்ரொஃபைலா திரும்பி பார்க்குற நான் சொல்றதை விட என்கிட்ட நிறைய பேர் சொல்றதா பயங்கர ஹாப்பியா இருக்கு. நீ இல்லைன்னா நான் என்ன இருப்பேன்? உன் படத்துக்கு எழுந்த டயலாக்லாம் என்கிட்ட தான் பேசுவியாக்கும். ஈவன் என் ஹஸ்பண்டே சொன்னது, என்னம்மா இந்த படத்துல ஏதோ ஒன்று ரொம்ப நல்லா காமிச்சிருக்காங்க போலமா அப்படின்னு சொல்லி தான் சொன்னாங்க. இவர் காஸ்ட் பண்ணும்போது எனக்கு ஒரு டவுட் இருந்தது. ஏன்னா அவர் கொஞ்சம் எப்படி நினைச்சாருன்னா, ட்ரெய்லர் கீழே நிறைய கமெண்ட்ஸ்லாம் படித்தேன். அதில் வந்து ஒருத்தர் என்ன போட்டுருந்தாருன்னா, மச்சான் டேரக்டர் தான் இங்கே சம்தியாக வாங்கிக்கிறான். அந்த கமெண்ட் பார்க்க உங்களுக்கு எப்படி இருந்தது? அட ஆமாங்க, ஆமா. ஆக்சுவலாக அது கீழே ஒரு கமெண்ட் பண்ணிருப்பேன், நீங்கள் ப்ராப்ளம் கவனிக்கல. அது ரிப்ளை ஒருத்தர் பண்ண, அது நான் தான். ட்ரைலர்லேயே பார்த்தீங்கன்னா டிஎஸ்கே ப்ரோ வந்து ஒரு ஷேட்ல இருப்பாரு, நான் ஒரு ஷேட்ல இருப்பேன். இனிமே இந்த வாழ்க்கையை வாழவே கூடாதுன்னு டிவோர்ஸ் கேட்டு கோர்ட்ல வந்து நிக்கிறாங்க சார். ஃப்ரெண்ட்ஸ் 2-3 பேர் வந்து அன்னைக்கு படம் பார்த்துட்டு வந்து சொல்லும்போது இந்த டைலாக் அவங்களுக்கு ரொம்ப இம்பாக்ட் பண்ணிருக்கு. டைரக்டர் கண்டிப்பா 90s கிட் தான் அப்படி சொல்ற மாதிரி தான் இவர் நிறைய இடங்கள்ல ஸ்கோர் பண்ணிருக்காரு. வாசத்தை மட்டும் சாப்பிட முடியும்னா உன் வாசமே போதும். ஃபர்ஸ்ட் கேட்கும்போது எல்லாருக்குமே ஒரு மாதிரி கிரிஞ்சா ஃபீல் ஆகிற மாதிரி இருந்தாலும் ஓகே, இதை ரிப்பீட்டடாக அவங்க அந்த நெக்ஸ்ட் சீனோட கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது வந்து ஓகே. SA Engineering College, an autonomous institution. Counseling code 1114. For more details, saec.ac.in. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். வணக்கம். வணக்கம். வணக்கம் சார், டைட்டில் எப்படி சார், எங்கேருந்து பிடிச்சிங்க? ஸோ காமு காப்பி ஸ்கிரிப்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது அது தான் இருந்துச்சு. அப்படின்னா நம்ம எல்லாரும் ஸ்கூல் படிக்கும்போது கிமு கிபி கண்டிப்பாக பார்த்துருப்போம். ஆமாம். ஸோ கிறிஸ்து பிறப்பதுக்கு முன் கிறிஸ்து அதுல இருந்துச்சு. அப்போ எல்லாத்தோட லைஃபும் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும்? பையனாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் ஒரு சேஞ்ச், ஒரு பெரிய சேஞ்ச் ஒரு எங்கே ஸ்டார்ட் ஆகும்னா மேரேஜுக்கு அப்புறம். ஸோ டைட்டில் ஃபர்ஸ்டே வெரி பிகினிங், கல்யாணத்திற்கு முன் கல்யாணத்திற்கு முன், அதுதான் ஹூக் பாயிண்டாக வந்துச்சு. எழுத ஸ்டார்ட் பண்ணும்போது ஓகே, பிளேவும் அதுவாக தான் இருக்கும். அதுதான். ஓகே, ஸோ ட்ரெய்லரோட ஃபர்ஸ்ட் ஒரு டைலாக் கேட்ட உடனே இப்ப இருக்கிற ஆடியன்ஸ் இருப்பாங்களா, ரைட்டரா கிரிஞ்சா ஒரு டைலாக் போட்டாடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் வந்த உடனே கட் பண்ணா அதுக்கு ஜஸ்டிஃபிகேஷன் திருப்பி டக்குன்னு இன்னொன்று. இதை நாங்கள் யாரும் எதிர்பார்க்கவே இல்லை. அதுதான் டைட்டில் ட்ரெய்லரோட ஸ்டார்டிங்காக இருக்கணும். ஃபர்ஸ்டே முடிவு பண்ணிட்டீங்களா? ஆமா, வெரி பிரீஃப் ரைட் பண்ணி ரிஹர்சல் பண்ணும்போதே எங்களுக்கு தெரிஞ்சு இது வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஓகே, ஏன்னா ஆக்சுவலாக வி டிட் மல்டிஃப்ளவர் ரிஹர்சல்ஸ் ஆக்சுவலாக. ஓகே. ஸோ அதனால 13 days ஆக்சுவலாக ஷூட் முடிச்சோம். படமா ஒட்டுமொத்தமே 13 நாள் தான் பண்ணோம். ரிஹர்சல் ஸ்கிரிப்ட் ரீடிங் ஒரு 4 days, அப்புறம் ரிஹர்சல் ஒரு 6 days பக்கத்துல பண்ணோம். ஸோ அங்க பண்ணும்போதே இது எதெல்லாம் ஒர்க் அவுட், எதெல்லாம் மொமெண்டா இருக்குன்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ்ட் ஆக்சுவல் அங்கேருந்து இவால்வ் ஆனிச்சு. சூப்பர். ஸோ நீங்க டைலாக் பேசுவீங்க எப்படி இருந்துச்சு? ஐயோ, ஃபர்ஸ்ட் அந்த டைலாக் அவர் சொல்லும் போது வந்து டைலாக் வந்து சொல்லிட்டாரு. என்ன சொல்றீங்க புரியல. வாசத்தை மட்டும் சாப்பிட முடியும்னா வாசத்தை சாப்பிடணும், மோரை தானே முடியும், ஏன் சாப்பிட முடியும்னு கேட்கிறாரு. என்ன என் மண்டைக்குள்ள ஒரு 1000 எண்ணங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு இந்த டைலாக்கு. அப்புறம் கூப்பிட்டு கடைசி சொன்னேன், கண்டிப்பா இது சொல்லிதான் ஆகணுமா அப்படின்னு. ஏன்னா லைக் இப்ப இருக்க ஜென்ரேஷன் எல்லாருமே வந்து அந்த கிரிஞ்சுன்ற ஒரு வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு கிரிஞ்சு எது பேசினாலும் கிரிஞ்சு. ஆனா நம்ம இருந்த நம்ம பீரியடா ரொம்ப பழைய பீரியட்ல இல்ல, நம்ம 90s இருக்கும் போது வந்து என்னன்னா அப்ப அது கிரிஞ்சு இல்ல, நம்ம பேசுறது இது எல்லாமே ஒரு எமோஷன்ஸா இருந்தது. இன்னைக்கு கிரிஞ்சா எல்லா எமோஷனையும் இன்னைக்கு வந்து கிரிஞ்ச் ஆகிட்டாருங்க. ஆனா டவுன் த லைன் அவர் சொன்னது பாத்தீங்கன்னா அது உண்மையிலேயே வந்து அடுத்த ஒரு சீன் இருக்கு பாத்தீங்களா, அதோட கனெக்ட் பண்ணி பாத்தீங்கன்னா இதோட எஃபெக்டிவ் பயங்கரமா இருக்கும். கண்டிப்பா எல்லாரும் லைஃப்ல நடக்கக்கூடிய ஒரு விஷயம். சோ அப்போ ஓகே ஃபைன். எல்லாரும் நிறைய பேர் சொன்னாங்க நல்லா இருந்தது டைலாக். நிஜமாவா நல்லா தான் இருந்தா? நானும் ஒரு கேள்வி கேட்டுவேன். நல்லா இருந்தது. இல்ல இயக்குனர் வந்து சில விஷயங்கள்ல அவர் என்ன எழுதியிருக்காரோ நம்ம என்ன கேட்டாலும் இல்ல அதை சொல்லிடுங்களேன், அது நல்லா இருக்கும் வாதியார்ல, இல்ல நீங்க அதை பண்ணிடுங்க சார் நல்லா இருக்கும், அது காம்ப்ரமைஸே ஆக மாட்டார். அவர்கிட்ட போய் நீங்க வந்து கன்வின்ஸ்லாம் பண்ணி இல்ல நான் சொல்ல அதெல்லாம் இல்லவே இல்லை, சொல்லிடுங்க நல்லா இருக்கும், நம்மளே நல்லா இருக்குமோ அப்படின்னு மைண்டை மாத்தி அமுச்சு விட்டுருவாரு. நம்ம ஒரு மைண்ட் செட்ல போவோம், நம்ம கிட்ட இல்ல ஆமாங்க இது நல்லா இருக்குங்கன்னு சொல்லிட்டு நம்ம பேசிட்டு நம்ம திரும்பி வந்துருவோம். திருப்பி நல்லா இருக்கு அப்படின்னு நம்மளே கன்வின்ஸ் ஆயிடுவோம். ஓகே, சோ உங்களுக்கு இந்த மாதிரி டைலாக் ஏதாவது இருக்கா படத்துல? எனக்கும் இருக்கு. எனக்கு உண்மையாவே ஸ்கிரிப்ட் படிக்கும்போது இவர்கிட்ட சொன்னேன், எனக்கு இந்த சீன் பிடிச்சிருக்கு, இந்த டைலாக்ஸ் நல்லா இருக்கு. நிறைய இடங்கள்ல படத்துல ட்ரைலர்ல ஒண்ணு வரும், காதல்ல ஏண்டா அரசியல் அது விஷயமா இருக்கட்டும், தோத்து போனவங்க கூட கூட இல்லைன்னா அது இருக்குல்ல. இது என் ஃப்ரெண்ட்ஸ் 2-3 பேர் வந்து அன்னைக்கு படம் பார்த்துட்டு வந்து சொல்லும்போது இந்த டைலாக் அவங்களுக்கு ரொம்ப இம்பாக்ட் பண்ணிருக்கு. இந்த டைலாக் வந்து அவ்வளவு சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க. சோ நிறைய இடங்கள்ல ஒரு டைலாகா வந்து நம்மள அந்த 90s கிட் டைரக்டர் கண்டிப்பா 90s கிட் அப்படி சொல்ற மாதிரிதான் இவர் நிறைய இடங்கள்ல ஸ்கோர் பண்ணிருக்காரு. சோ 90s கிட்டா
ட்ரெய்லர் கீழே நிறைய கமெண்ட்ஸ்லாம் படிச்சேன். அதுல வந்து ஒருத்தர் என்ன போட்டிருந்தாருன்னா, மச்சான் டேரக்டர் தான் எங்கேயோ சம்தியா வாங்கிக்கிறான். அவதான் எங்க இருந்து படத்தை ரீலா விட்டுனுக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அந்த கமெண்ட் பார்க்க எப்படி இருந்தது? அட ஆமாங்க, ஆமா. ஆக்சுவலா அது கீழே ஒரு கமெண்ட் பண்ணி நீங்க ப்ராப்ளி கவனிச்சல, அது ரிப்ளை ஒருத்தப்படாது நான் தான். பிரதர் நீங்க ஒரு தீர்க்க தரிசின்னு சொல்லி நான் கமெண்ட் பண்ணேன் ஆக்சுவலா. ஓகே. சோ இது வந்து உங்களோட ஓன் லைஃபோட ஒரு பார்ட் தானா? ஆக்சுவலா ஓன் லைஃப் ஆக்சுவலா இதுல வந்து டிஸ்க்ளைமர், படம் ஸ்டார்ட் பண்ணும்போது டிஸ்க்ளைமர் இருக்கும். கொஞ்சம் சொந்த கதை, கொஞ்சம் உங்க கதை, அப்படிதான் படமே ஸ்டார்ட் ஆகும். ஓகே. ஸோ மோர் லைக்னா நான் இந்த இதுக்காக நிறைய கவுன்சிலர்ஸ் மீட் பண்ணிருக்கேன், லாயர்ஸ் மீட் பண்ணிருக்கேன், டிவோர்ஸ் ஆன கப்பிள்ஸ் மீட் பண்ணிருக்கேன். ஸோ அவங்கள கேட்டு தான் இது இவால்வ் ஆனிச்சு. ஷாக்கிங்லி ஹைகோர்ட் நிறைய டைம் போயிருந்தேன். சென்னை ஹைகோர்ட் வந்து இந்த இதுக்காக கிரவுண்ட் இருக்க ஒரு 15 days பக்கத்துல ரெகுலரா போனோம். டிவோர்ஸ் பண்ண ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வருவாங்க இல்லையா? ஆமா. வழக்கமா டிவோர்ஸ் பண்ணா எப்படி இருக்கும், ஒரு மாதிரி சோகத்தில் வருவாங்க. அப்படிதான் அந்த பர்செப்ஷன் தான் போனேன். போனா அவங்க மேரேஜ் ஃபெஸ்டிவல் போகும்போது லாயர் கட்டுற ரமதன் சொல்லி என்னோட ஃப்ரெண்ட் இருக்காரு ஹைகோர்ட்ல. போன ஃபோட்டோ கட்டினார், இந்த கப்பல் இன்னைக்கு வந்து வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ரொம்ப சோகமா ஒரு மாதிரி ரொம்ப ஹம்பிளா இருக்க ஒரு பொண்ணு, அப்படியே இருக்க மாதிரி கொஞ்சம் ரிச்சா இருக்க மாதிரி ஒரு பையன். அப்படிதான் அவங்க 2 பேரும் கவுன்சில் வரும். அந்த பொண்ணு பயங்கர ஸ்டைலிஷா ஜீன்ஸ் டிஷர்ட்ஸ் எல்லாம் போட்டு வேற ஸ்டேஜ்ல இருக்காங்க. அவர் வந்து ஒரு மாதிரி சப்ளா எப்படிங்கன்னா, ஆமா நீ என்னை விட்டு போனல, நீ நினைச்ச மாதிரி நான் இல்ல, வேற ஸ்டேஜ்ல இருக்கிற மாதிரி சொல்லி அவங்களும் மேக்கப் பண்ணி, அது வந்து நான் ராங்கா சொல்ல ஆட்டிடியூடா ரிவர்ஸ் ஆகுறாங்க. ஓகே. நான் நீ என்ன வேணான்னு சொன்ன, நீ நினைச்ச மாதிரி நான் இல்ல, லைஃப் எப்படி நான் பூஸ்ட் பண்ற மாதிரி சொல்லி அப்படி வர்றாங்க. ஆக்சுவலா இதெல்லாம் பெரிய சர்ப்ரைசஸ் தான் இருக்கு. சர்ப்ரைஸா இருந்துச்சு ஆக்சுவலா. இது எல்லாத்தையும் அண்டர்லைனிங்கா தான் சோஷியல் மீடியால இதெல்லாம் பார்க்கல. டிவோர்ஸ்க்கு வந்து போட்டோ ஷூட்டே பண்றாங்க. ஏதோ வெட்டிங் போட்டோ ஷூட் மாதிரி இப்ப டிவோர்ஸ்க்கு போட்டோ ஷூட்லாம் போயிட்டு பயங்கர இருக்கு. ஃபேம் ஆனாங்க. ஆமா, வெட்டிங்க்கு விட்டு இப்ப டிவோர்ஸ் லேயரா அந்த விஷயங்கள்லாம் பிளேவா கொண்டு வந்திருக்கு. ஆக்சுவலா இது டிவோர்ஸ் மட்டும் இல்லாம ஒரு இண்டிவிஜுவல் டிராவலா இருக்கும். ஆக்சுவலா அன்புன்ற ஒரு கேரக்டர் அவன் he has a passion, அதுக்காக என்ன பர்சியூ பண்றான் அப்படின்ற ஒரு ஸ்கேல்ல இருந்தா படம் ஸ்டார்ட் ஆகும். அதுல இந்த ஆக்சுவலா படம் ஸ்டார்ட் பண்ணி ஒரு ப்ரொடியூஸ் சொல்றாரு, இந்த ஜெனரேஷனுக்கு லைஃப் சொல்ற மாதிரி சொல்லுப்பா அப்படின்னு கதை ஸ்டார்ட் ஆகும். ஓகே. அதுல இருந்து டிஎஸ்கேவோட போர்ஷன்ஸ் வர செய்யும். ஓகே. ஸோ உங்க கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா வந்து நிறைய வேரியேஷன் இருக்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சது. எல்லா எமோஷனும் கவர் பண்ற மாதிரி நவரசங்கள் எப்படி வேணாலும் சொல்லலாம். பட் லுக்கா காஸ்டியூமா நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கு. எப்படி இருந்தது இந்த படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்க ஓவரால்? எனக்கு ரொம்ப புது எக்ஸ்பீரியன்ஸ். காஸ்டியூம்ஸ் இப்படிதான் வேணும்னு டைரக்டர் வந்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டாரு. சரினா அதுல அவர் காம்ப்ரமைஸ் ஆகல. எனக்கு இந்த மாதிரி சாரி லுக் பேட்டர்ன் இப்படிதான் வேணும்னு சொல்லிட்டு we have source, நாங்க தான் சோர்ஸ் பண்ணோம். அதை ஸ்டைலிஷ்லாம் வச்சு பண்ணல, நானும் இவரும் சேர்ந்து தான் அப்படிதான் அது ஒர்க் அவுட் ஆச்சு. அண்ட் எனக்கு இதுல உண்மையாவே ரொம்ப பெரிய ஹாப்பியான விஷயம் என்னன்னா, நீங்க பார்த்த மாதிரி ப்ரீவியஸ் மூவிஸ்ல பார்த்த மாதிரி லுக்ல நான் ஆப்வியஸா அந்த படத்துல இருக்க மாட்டேன். இந்த போஸ்டர்லேயே தெரியும்ல, ரொம்ப பிளசண்டா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் தான் இருக்கும். அதனால எனக்கு ரொம்ப ஓகேப்பா, நம்ம அடுத்த ப்ரொஃபைல் திரும்பி பார்க்கும்போது ஏற்கனவே வச்சிருக்க ப்ரொஃபைல் இது கண்டிப்பா இருக்காது, இது வேற ஒண்ணு சொல்லுது. அண்ட் ஜென்ரலாவே எனக்கு லவ் படம் பண்ண பிடிக்கும். ஆனா லவ் படமே நமக்கு வரவும் வராது, கொடுக்கவும் மாட்டாங்க. நிஜமா அதுதான். ஆனா இவர் வந்து அழகா தூக்கிட்டு வந்து இருந்தாங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது சார் கொடுங்க அப்படின்னு ஒரு ஃபீலிங் இருக்குல்ல, அந்த ஃபீலிங் தான் எனக்கு இருந்தது இவர் இந்த கதை சொல்லும் போது. ஆனா இவர் காஸ்ட் பண்ணும்போது எனக்கு ஒரு டவுட் இருந்தது. ஏன்னா அவர் கொஞ்சம் எப்படி நினைச்சாருன்னா, சரணா அதை கேரி பண்ணிடுவாங்களான்னு ஒரு டவுட் இருந்து லுக் டெஸ்ட் பண்ணி ஓகே உங்களால முடிவு பண்ணலாம். ஏன்னா அவர் ஸ்கிரிப்ட்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாரு. சரண்யா ஏன்னா இவர் கூட நான் 2 ஷார்ட் ஃபிலிம் ஒர்க் பண்ணியிருக்கேன். சரண்யா என்ன அவருக்கு ஒரு பிரச்சனைனா, சரண்யாவை இவருமே எப்படி பார்த்துருக்காருன்னா, காவல் தெய்வம் பார்க்கும்போது ஒரு நார்மல் கான்ஸ்டபிள் பொண்ணு எப்படி இருக்கும் அப்படி பார்த்துருக்காரு, அழுகிற மாதிரி. இப்படி இந்த ஒரு வில்லேஜுக்குள்ள இருக்கிற பொண்ணு இதை கேரி பண்ணிடுவாளான்னு ஒரு டவுட் ஆப்வியஸா அவருக்கு இருந்ததுன்னு தான் நான் நினைக்கிறேன். இருந்தது அவ்வளோச்சு. நிறைய விஷயம் எனக்கு ஷார்ட்ல சொல்றாரு, சரணா இந்த படத்துல நீங்க ஹீரோயின், சோ இதை இப்படி அழகா பண்ணுங்க சொல்லியிருக்காங்க. ஹீரோயின் மாதிரி பண்ணுங்க, ஹீரோயினா பண்ணுங்க, ஹீரோயின் பண்ணுங்க, அந்த மாதிரி மாதிரி பண்ணுங்க, நீங்களா இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் இவர் நிறைய எனக்கு கொடுத்து அவுட், அதுதான் அந்த இன்புட்ஸ் தான் நான் அவுட்புட்டா வெளில வந்துச்சுன்னு சொல்லுவேன். அண்ட் இதெல்லாம் விட என்னன்னா, இப்போ எனக்கு ப்ரொஃபைலா திரும்பி பாக்குற நான் சொல்றதை விட என்கிட்ட நிறைய பேர் சொல்றதா பயங்கர ஹாப்பியா இருக்கு. பரவாயில்ல உன்னை இதுதான், ஏன்னா இது வரைக்கும் சோகமா பார்த்த எல்லாருமே இல்ல, ஏன் உன்னை எல்லா காமிக்கிறாங்க என்னை விட அவங்க ஃபீல் பண்றதுக்கு என்ன ஆன்சர் பண்ண முடியாம இருந்தது. இப்போ அவங்களே பரவாயில்லையே அப்படி சொல்லிட்டு அவங்க ரொம்ப பேசாதவங்க சொல்லாதவங்க எல்லாம் இதுக்காக என்கிட்ட சொல்றது எனக்கு ரொம்ப, ஈவன் என் ஹஸ்பண்டே சொன்னது, என்னம்மா இந்த படத்துல ஏதோ ஒன்னு ரொம்ப நல்லா காமிச்சிருக்காங்க போலமா அப்படின்னு சொல்லிதான் சொன்னாங்க. அப்படியா? இல்ல ஓகே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் போல, பார்க்கலாம் படம் எப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிதான் சொன்னாங்க. ஸோ ஓகே அப்ப பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரிதான். எனக்கு இவருக்கு வந்து நான் இன்னும் எவ்வளவு தேங்க்ஸ் சொன்னாலும் பார்த்தாது. தேங்க்யூ சோ மச் புஷ்பநாதன். இவரு ரொம்ப பிலீவ் பண்ணாரு, அதை எடுத்துட்டு வந்துதான் கொடுத்துருக்கேன்னு நான் நினைக்கிறேன். கொடுத்துருக்கேனா? என்ன சொன்னாங்க? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது ரொம்ப. ஒரு வாட்டி ட்ரைலர் பார்க்கல, ட்ரைலர் ரிப்பீட்டடா பார்த்தாங்க. ஏன்னா
அதுல பேசியிருக்க விஷயங்கள் அந்த மாதிரி. ஸோ நீங்க படம் எடுத்தோடனே அந்த வாசம் அந்த டைலாக் வந்து ஃபர்ஸ்ட் கேட்கும்போது எல்லாருக்குமே ஒரு மாதிரி கிரிஞ்சா ஃபீல் ஆகிற மாதிரி இருந்தாலும் ஓகே இதை ரிப்பீட்டடா அவங்க அந்த நெக்ஸ்ட் சீனோட கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது வந்து ஓகே ரியாலிட்டி இப்படிதான் இருக்குன்னு சொல்லி பேசுறாங்க. ஸோ இது வந்து ஒன்லி கல்யாணம் ஆனவங்க மட்டும் இல்ல, கல்யாணம் ஆகாதவங்களுக்குமே இது வந்து ரொம்ப புரியுது ரொம்பவே. ஸோ ஓகே இப்படிலாம் இருக்காங்க, இப்படிலாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த ட்ரைலர்லயே பாத்தீங்கன்னா டிஎஸ்கே ப்ரோ வந்து ஒரு ஷேட்ல இருப்பாரு, நான் ஒரு ஷேட்ல இருப்பேன். ஸோ எங்க பேர் ஒரு ஷேடு, டிஎஸ்கே பேர் ஒரு ஷேட்ல இருக்கும். அப்புறம் இவங்க இருக்காங்க அபிராமியும் அந்த நிரஞ்சன், அவங்களோட ஷேட் வந்து ஒரு மாதிரி இருக்கும். ஸோ மல்டி கலர்ஸ் இதுக்குள்ள இருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ எல்லாருக்குமே இது கனெக்ட் ஆகும் பயங்கரமா. சூப்பர். ஸோ டைலாக்ஸாக நாங்கள் சொன்னதான் இப்போ அந்த கடைசி ஒரு டைலாக் ஆகட்டும், பிரிஞ்ச அதாவது நேச்சர் கூடலனா கூட இவ்வளோ பெரிய வெற்றினாலும் தோல்வி தான் அப்படி இருக்கும்போது ரொம்ப ஹார்ட் ஹிட்டிங்கான ஒரு டைலாக்ஸாக இருக்கு. இந்த மாதிரி நிறைய டைலாக்ஸ் படத்தில் இருக்கா? அதுக்கு என்ன மாதிரி ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டீங்க நீங்கள்? ஆக்சுவலாக என்கிட்ட ஒரு டைலாக்ஸ் புக் இருக்கு. ஓகே. ஒரு 2500+ டைலாக்ஸ். நீங்கள் ரேண்டமாக எழுதுந்து நிறைய கேட்கறது பேசுறது நிறைய இப்போ ஆக்சுவலாக இந்த மாதிரி நிறைய கேட்கறதெல்லாம் நமக்கு வந்து ஒரு விஷயம் தோணல. ஆக்சுவலாக எல்லா ரைட்டர்ஸ் எல்லா டைரக்டர்ஸுமே அது வந்து இருக்கும். போகும்போது யாராவது கேட்கும்போது அதெல்லாம் வந்து டைலாக்ஸை நோட் பண்ணி அப்படி கொண்டு வந்ததான். கேட்கறத விட அனுபவிச்சது நிறைய இருக்காது. டைரியில நிறைய அனுபவிச்ச டைலாக் நிறைய. ஆக்சுவலி வண்டலூர் பீச்சுக்கு ஒரு தடவை போயிட்டு வந்தேன், என் குழந்தை எல்லாம் போயிட்டு வந்தோம். அப்போ என் பொண்ணு கேட்டேன் எங்கம்மா போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி கேட்டேன். நம்ம வந்து அனிமல்ஸோட ஜெயிலுக்கு போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். ஓகே. அனிமல்ஸ் ஜெயிலுக்கு அதை எப்படி பாக்குற பார்த்தீங்க? அதை நான் வந்து எழுதி வச்சுட்டேன். ஓகே. இது ஒன்று. அதே மாதிரி வந்து ஒருத்தர் நாள் வந்து இங்கே திருச்சிக்கு போகிறேன், ஊருக்கு போகிறேன். போகும்போது 5 மணிக்கு ஒருத்தர் ராக்ஃபோர்ட்ல இறங்கி ஊருக்கு போகும்போது ஒருத்தர் 5 மணிக்கு பயங்கரமாக குடிச்சிட்டு பஸ்ஸில் ஒளறிட்டே வர்றாரு. அவர் சொல்லிட்டு வந்த ஒரே வார்த்தை தான், சொத்தழிஞ்சால் சொல்லி கூடாது, சொத்தழிஞ்சால் சொல்லி கூடாது, சொன்ன வார்த்தை காப்பறம் ஹிட் ஆனிச்சு. அதெல்லாம் வந்து நோட்டு. இந்த மாதிரி நான் கேட்ட டைலாக்ஸ் அவ்வளோ இருக்கு. அதுலேருந்து இன்ஸ்பயர் பண்ணது. அப்புறம் இந்த கேரக்டர் இவால்வ் ஆகும்போது சில இடத்துல டைலாக்ஸ்க்கு சீன் பண்ணதெல்லாம் இந்த படத்தில் இருக்கு. ஆக்சுவலாக இந்த டைலாக் இவால்வ் பண்ணி இதுக்கு என்ன சீன் பண்ணலாம், இந்த கேரக்டர் பண்ணி இப்படி என்ன அது நிறைய டெய்லர் மேட் நிறைய இருக்கு. டைலாக்ஸ் புக்ஸ்லேருந்து வந்து ப்ளஸ் நிறைய ஸ்கிரிப்ட் ரீடிங் பண்ணும்போது அவங்க பிஹேவ் பண்ணுவாங்க இல்லையா, அதுலேயே கொஞ்சம் இவால்வ் ஆனிச்சு. ஃபர்ஸ்ட் ஒரு புக் முடிச்சு ஒரு 100 pages+ முடிச்சு அப்புறம் அவங்க பேசும்போது பிஹேவ் பண்ண நமக்கு ஒன்று தோணும் இல்லை, நீங்கள் இந்த டோனில் தான் எப்பவும் பேசணும், இந்த சப்மிசிவாக இருக்கணும். ஸோ அதுலேருந்து வர பேச அப்படியே இவால்வ் பண்ணது தான். ஓகே. சூப்பர். ஸோ ஆடியன்ஸ் உள்ள படத்துக்கு வரும்போது அவங்களுக்கு என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படம் கொடுக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க நீங்கள் 2 பேருமே? இல்ல எல்லாமே அவங்க பர்சனலாக கொஞ்சம் கனெக்ட் பண்ணிப்பாங்க. இப்போ மேரேஜ் ஆன கப்புள்ஸ் அதை பார்க்குறாங்க அப்படின்னா நமக்குள்ளே இது நடந்திருக்கல, நம்ம இதை பண்ணுறோம்ல, இப்போ இனிமேல் இதை பண்ணாமல் இருக்கலாமே அப்படின்னு நிஜமாவே தோணும். ஓகே. ஏன் ஒரு சாரி கேட்கறதுனால என்ன, நம்ம மாறிட்டோங்கிறது உண்மை தானே. நம்ம நிஜமாவே முன்ன அப்படி இல்லை, இப்போ நடக்குதே பேசுறோமே. நீ கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படிலாம் பேசலையே, இப்போ இப்படி பேசுறியே, நீ என் வீட்லயே சொல்றாங்கல்ல. ஸோ அது நான் இப்போ நான் முந்தானத்து ஒரு டீசர் எங்க ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் நான் ஒரு வீடியோ போட்டேன். என் லைஃபே கல்யாணத்துக்கு முன் கல்யாணத்துக்கு பின்னு இருக்க மாதிரி இருக்குன்னு தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. நிஜமா நம்ம யார்கிட்ட பேசாம இருக்க ஒரு ஈகோ ஒன்று கேரி பண்ணிட்டு எதுக்கு பார்த்துக்கலான்னு இருந்தோம்னா அந்த படம் பார்த்துட்டு வெளில வரும்போது கூட லைஃப்ல வேற ஒண்ணுமே இல்லை, கூட இருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் எல்லாத்தையும் விட்டுட்டு போய் சாரி கேட்க தோணும். தியேட்டருக்கு போட ஏன் வந்தோம் இந்த படம் அப்படி இருக்காது. ஃபீல் குட் ஃபிலிமோட தான் நீங்கள் ஒரு படம் பார்த்தா கொஞ்ச நேரம் அந்த ஃபீலிங் மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். அந்த ஃபீல் கண்டிப்பாக இந்த படத்தில் இருக்கும். அண்ட் அதெல்லாம் விட நாங்கள் எல்லாரும் பண்ணியிருக்கோம். வி நீட் ஆல் யுவர் சப்போர்ட். அதுக்காகவும் நீங்கள் இந்த படம் பாருங்க நான் கேட்டுப்பேன். சூப்பர். ஸோ நீங்கள் சொல்லுங்க. நம்ம கடந்து வந்த படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா மேல் சைட்லேருந்து தான் எல்லா ஸ்டோரிஸுமே சொல்லியிருப்பாங்க. மேல் கஷ்டப்பட்டான், மேல் வந்து இவ்வளோ சாப்பிடாம இருந்தான், மேல் ஜெயிச்சிட்டான், இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக ஒரு இவங்கள வச்சே போறதுல. ஸோ அந்த மாதிரி இல்லாம இந்த கதை வந்து எல்லாரையும் பத்தியும் பேசும். ஸோ பெண்கள் பத்தி, பெண்களுக்கும் என்ன கஷ்டங்கள் இருக்கு, ஸோ அவங்களுக்கு லைஃபுக்குள்ள என்னெல்லாம் இருக்கு, பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்ஸ், அவங்க சந்தோஷம் கஷ்டங்கள், இதை விஷயங்களுமே நாங்கள் ரொம்ப டீப்பாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பசங்கள விஷயங்களுமே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த சமூகம் வந்து இப்போ மேலாதிக்கம் சமூகம் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஒரு விதத்துல. எப்பவுமே வந்து எல்லாருமே மேல் வந்து ஒரு விதத்துல தான் இருக்காங்கன்னு சொல்றாங்க. ஆனா அப்படி இல்லை, எல்லாருமே சமம் தான் அப்படின்ற ஒரு விஷயத்தை ரொம்ப டீட்டெயில் டிஸ்கஸ் பண்ணும். ஸோ எல்லாருமே ஃபேமிலியும் போகலாம், கப்புள்ஸும் போகலாம், ஸோ தனியாக இருக்க இந்த மாதிரி சிங்கிள்ஸும் போகலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். எல்லாருமே கனெக்ட் பண்ணலாம். அன்பு என் கேரக்டர் கனெக்ட் பண்ணுறது எல்லாருமே இப்போ இருக்க ஜென்ரேஷனில் நான் நிறைய பேர் பார்க்குறேன் என் லைஃப்பில். ஸோ எப்படின்னா ஏதோ ஒரு பேஷன் இருக்கும், ஆனால் அது அடைய முடியாம தான் ஃபேமிலிக்காகவும் ஸோ எல்லாத்துக்காகவும் சுற்றி இருக்க இதுக்காகவும் ரிலேட்டிவ்ஸ்க்காகவும் ஓடிக்கிட்டே இருப்பான் ஒருத்தன். ஸோ ஆனால் அவன்கிட்ட வந்து ஒரு உண்மையிலே ஒரு விஷயம் இருக்கும், ஆனால் அது யாராலுமே அவனே புதைஞ்சிரும். அது இல்லாம இதுங்க உங்க எல்லாருக்கும் பதிலாக இந்த அன்பு ஜெயிப்பான் இந்த படத்துல. ஸோ இது வந்து எல்லாருக்குமே ரொம்ப புதுசா இருக்கும். சூப்பர்.
தேங்க்யூ ஸோ மச் இந்த இன்டர்வியூக்கு. ஆக்சுவலி சொல்லப்போனால் ட்ரெய்லர் ஆகட்டும், டைட்டில் ஆகட்டும் எல்லாமே வந்து ஒரு ஆடியன்ஸ்க்கு வந்து டக்குன்னு இந்த படம் பார்க்கணும்டா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை தருது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுவே ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ். நிறைய படங்கள் வர இடத்துல ட்ரெய்லர் பார்த்த உடனே ஓகே இந்த படம் பார்க்கணும்னு ஒரு எண்ணம் கொடுக்கறதே வந்து நான் ஒரு பெரிய ஒரு விஷயமா தான் பார்க்குறேன். கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும். எங்கள் டீம் சார்பாக வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ. நன்றி so much. நன்றி Thank you. நன்றி நன்றி நன்றி. SA Engineering College, an autonomous institution. Counseling code 1114. For more details, saec.ac.in. மணப்பெண்ணின் பிரத்யேகமான பெருமை விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.